ஒருத்தரு தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 27 ரூபாய் குறையுதுன்னு கணக்கு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. ஆனா அவங்க 27 ரூபாய் தானேன்னு அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. இவர் எவ்வளவு வாட்டி போனாலும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அண்ட் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவரை திருப்பியும் அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ அதே பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற இவரோட ஃப்ரெண்டு தன்னோட அக்கவுண்ட்ஸ பார்த்து தர சொல்லி கேட்கும்போது அவரோட அக்கவுண்ட்லயும் 120 ரூபாய் குறையறத நோட் பண்றாரு. ஆனா இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ நம்ம ஹீரோ தானே ஆர்பிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. அண்ட் அடுத்த நாளே பேங்க்ல இருந்து இவரை கூப்பிட்டு ஒரு டிவியை கிஃப்டா கொடுக்கறாங்க. பிளஸ் அவரோட 27 ரூபாயையும் அக்கவுண்ட்ல திருப்பி கொடுத்துட்டோம்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு டிவி கொடுத்தாங்கன்னு டவுட் வந்து ஹீரோ யோசிச்சு தன்னை சுத்தி உள்ளவங்க கிட்ட கணக்கு போட்டு காட்டுறாரு. ஒவ்வொரு அக்கவுண்ட்ல இருந்து மாசத்துக்கு 10 ரூபாய் எடுத்தா வருஷத்துக்கு 120 ரூபாய். சோ 10 வருஷத்துக்கு 1200 ரூபாய். அண்ட் அந்த பேங்க்ல 2 கோடி பேர் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனால 2400 கோடி இவங்க ஏமாத்தி ஊழல் பண்றாங்கன்னு இதெல்லாம் கருப்பு பணமா மாறி நம்ம மேலேயே வந்து திணிக்கப்படும்னு சொல்றாரு. இதெல்லாத்தையும் ஒருத்தர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாரு. அதனால இத பார்த்து அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற எல்லாரும் க்ளோஸ் பண்ண வராங்க. இப்போ இத நியூஸா மாறி வைரல் ஆகி மீதி இருக்கிறவங்களும் அங்க அக்கவுண்ட க்ளோஸ் பண்ண வராங்க. சோ அந்த பேங்க் எல்லா பிரான்ச்சஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் அந்த பேங்க் பண்ண ஊழலுக்கு ஆதாரம் காமிச்சு நிரூபிக்கிறதுனால அந்த பேங்கோட ஓனரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க. ஆனா அவர் அரசியல்வாதி ஒருத்தருக்கு காசு கொடுத்து நாட்டை விட்டே தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. அவர் பண்ண ஊழல்னால வந்த கெட்ட நேரம் ஏர்போர்ட்லயே அவரை பொதுமக்கள் எல்லாம் புடிச்சு ஒரு வழியா அவரை போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. இத மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான படத்தோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு படத்தோட நேம்ஸ கீழே ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.